വർഷം വസുദേവ കല്യാണം പണി കൊടുത്തിട്ട് അവനെ രഥത്തിൽ ഊട്ടിയിൽ വരുന്നത് ബാലൻ്റെ പേരിൽ ഊട്ടിയിൽ വരത്തെ എന്നാലും അങ്ങേന്ന് ഒരു അശരീരിക്ക് നിൽക്കും இவளோட 8வது பிள்ளை உனக்கு அந்தகனாகும் தட் இஸ் இவன் அவனை கொல்லுவேன் அப்படி சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் அவளை கொல்லத்துக்கு போவேன் கொல்லத்துக்கு போனப்போ வசுதேவ சொல்லுவேன் அவள் உன்னோட தங்கையாக்கம் ஒரு ஸ்திரீயாக்கம் அவளை கொல்லப்படாது ശരിയല്ല இந்த வயசு சின்னவளாக்கம் இப்போ அவள் கல்யாணம் ஆயிடுச்சு நீ செய்யப்படாதுன்னு சொல்லுவேன் அவனுக்கு மனசுல ஏறாது அப்போ அவள் கொண்டாட்டி ரட்சிக்கணுமே இது எங்களுக்கு வளர்க்குற குழந்தைங்க இவ்வளோ உனக்கு கஷ்டம் இல்லையே இவ்வளோ ஒன்று உபதிரவிக்க போகிறது இல்லையே குழந்தை தானே உபதிரவிக்க போகிறது அந்த குழந்தைய உனக்கு தந்து விடுறேன் பிறக்கிற குழந்தையெல்லாம் அவன்கிட்ட கொண்டு தந்து விடுறேன் நீ என்ன வேணா வேண்டிக்கோங்கிறேன் இப்போ இவன் இவாளை செயலில் போட்டு விடுறேன் போட்டப்போ முதல் குழந்தை பிறக்கிறது பிறந்தோடனே கொண்டு போகிறேன் அப்போ அவள் என்ன பண்ணுறேன் அமுச்சு விட்றேன் ஏன்னா இந்த குழந்தையால எனக்கு ஆபத்து இல்லை 8வது குழந்தை தானே ஆபத்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விடுறேன் இவர் சந்தோஷப்படலையா ஏன்னா இவனோட அசடு ரெண்டுங்க தானே இவன் இப்போ இப்படி சொல்கிறான் 10 நிமிஷம் மாறிடுவார் அவளுக்கு டெசிஷன் ஒரே மாதிரி இருக்காது அப்போ சந்தோஷப்படலையா இந்த குழந்தை நெக்குமே அவரை விசாரிச்சுக்கலாம் அவர் அவனோட சத்திய வாக்குன்னு கொண்டு போகிறார் இப்போ நாரதர் வந்து இவன் பாவம் பண்ணிட்டு இருக்கேன் இவனோட பாவம் ஜாஸ்தியானாலும் இவனை கொல்ல முடியும் இல்லாட்டி அவதாரம் பண்ண முடியாது கொல்ல முடியாது அப்ப என்ன பண்றா இங்க வந்து சொல்ற எட்டுங்கிறது ரவுண்டா நிறுத்தினா எங்கேருந்து என்னாலும் எடுத்து வரலாம் அப்ப இந்த குழந்தைய 8வது குழந்தைய ஆகலாம் ரிவர்ஸா எங்கிட்டா இந்த குழந்தை என்ன அப்படி சொன்னாரு விஷ்ணு வந்து மாயாவியாட்டம் உன்னை ஏமாத்தி விடுவேன் இப்போ இந்த குழந்தைய விட்டு விடாது அந்த குழந்தைய கொண்டு விடுவேன் சொல்லிட்டு போயிடுவேன் அப்ப இவனுக்கு பயம் வந்துவிடும் அப்ப இந்த குழந்தை கொண்டு சொல்லி அதுல என்ன பிறக்கிற 6 குழந்தையும் கொண்டு விடுவேன் பிறந்த உடனே இவளுக்கு முன்னாடியே வச்சு கல்லில் வச்சு மூடி கையில சங்கடப்படுவார் அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ 7வது குழந்தையா ஆதிசேஷனாக்கு அவராக்க 7வது குழந்தையா பிறக்க போறேன் அப்ப சுவாமி என்ன சொல்லுவார் மாயை கூப்பிடுவார் யோகமாயை அப்ப யோகமாயை கூப்பிட்டு சொல்வது மாதிரி நீ போயிட்டு இந்த குழந்தையை தேவகியோட வயசுலேருந்து எடுத்து ரோகிணியோட வயசுல வேற ஒரு வைப்பாக்க அவள் இவா கூட இருப்பாள் நந்தகோபுரம் யசோதையோட இருப்பாள் அப்போ நீ அவளோட வயசுல அந்த குழந்தைய தேவகி அப்போ யோகமாயி அப்படியே பண்ணிடுவாள் இப்போ இவளை என்ன ஆயிடுச்சு அபாஷன் ஆயிடுச்சுன்னு நினைச்சுடுவான் அப்படியே நினைச்சிட்டப்போ கணக்கு தெற்றி போயிடும் இது 7 கணக்காக்கணுமா 6 கணக்காக்கணுமான்னு கணக்கு தெற்றி போயிடும் அப்போ திருப்பி யோகம் ஆகிட்டு சொல்லுவார் நான் 8வது பிறக்க போறேன் நீ யசோதையோட வயசுல போய் பொன் குழந்தையா நீ போறா அப்போ நம்ம 2 பேரும் இடம் மாறணும் நான் அங்கே போயிடுவேன் நீ இங்கே வந்து இவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்துட்டு நீ போய்க்கு வருவீங்க அப்போ அவள் 8வது பொற்கத்தேவை உண்டாகத்தேவை அப்படின்னு ஜொலிக்கிறான் அப்போ அவனுக்கே ரெண்டாச்சான் ஓ மகாவிஷ்ணு 2 வயசுலே இத்தனை தேஜஸ் இத்தனை நாளா இல்லையே இப்போதான் இத்தனை தேஜஸ் விடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன ஆகுது அது அப்புறம் அப்போ இவனுக்கு என்ன ஆயிடுறது படுத்துண்டா நின்னா நடந்தா எல்லாம் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் பயத்துல கிருஷ்ணன் வந்துட்டாலும் நினைச்சுக்கிறான் பயத்தினாலே கிருஷ்ணன் நினைச்சிருக்கானா ஏன் கொண்டு விடுவேன் என்ன கொண்டு விடுவேன் 8வது பிறந்தாச்சுன்னே வச்சிருப்பேன் அப்படியே அவன் பயத்தாலே கம்சன் சித்தத்தை இந்த தேவாலாம் வந்து இவளுக்கு 2 கேஸ் துடிப்பா குழந்தைய இந்த மாதிரி சத்தியஸ்வரூபியாட்டம்லாம் சொல்லி தேவா துடிப்பா இது இவள் குழந்தை பிரசவிப்பாள் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் குழந்தை சமத்புஜம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் சுவாமி சதுர்புஜமா அழகான கண்ணாம் சுவாமிக்கு நல்ல அழகான அற்புதமான பாலகம் அழகான பாலகனாம்
கையில சுத்தியா இருக்கான், கண்ணு அப்படி நீள தாமரை எதற்கு அந்த கண்ணு அதாக்க அம்புஜேஷன் அம்புஜம் தாமரையாட்டம். அப்ப அந்த கண்ணு அப்படி சதுர்புஜம் 4 கையில சங்கு சக்கம். இவாள்லாம் சொல்லுவா சுவாமிக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்க அப்பா அம்மாக்கு சக்தி இல்லை, இல்லல்லவா இருக்கா. இப்ப சுவாமி அவரே எல்லாம் கொண்டு வந்து விட்டாரா, நீ சங்கடப்படாதீங்கோ, எனக்கு வேண்டல நானே கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். 10 அதான் வைகுண்டத்துல என்ன ரூபமோ அதே வகை வாழ்க்கை தரிசனம். இவ 2 பேரும் துதிப்பா, வேதாந்தமா பிலாசபியா அவ 2 பேரும் துதிப்பா, வசுதேவனும் துதிப்பா, தேவையும் துதிப்பாள். அப்புறம் சொல்லுவாள், நீ இப்படி இருந்தா கம்சன் வந்து உண்ணுவேன், நீ உன்னோட ரூபத்தை மாத்தினோடு சாதாரண குழந்தையா குழந்தையாவும் பாருங்க தெய்வமாவும் பாருங்க. எப்படி நான் உங்களுக்கு குழந்தையா வந்தேன்னு சொல்லுவேன். நீங்க 3 இதுக்கு முன்னாடி ஜென்மாக்கு முன்னாடி நீங்கள் என்ன தபசு பண்ணுவேன், நீங்க 2 பேருமா சேர்ந்து தபசு பண்ணுவேன். அப்ப நீங்க என்ன வேண்டிப்பா 3 வாட்டி வேண்டிப்பாரா, குழந்தையா பிறக்கணும் குழந்தையா பிறக்கணும் குழந்தையா பிறக்கணும்னு இவர் ஓடி விடுவார். அதான் 3 வாட்டி இவாளுக்கே குழந்தையா பிறக்கிறார். ஃபர்ஸ்ட் விஷ்ணு கர்ப்பன்னா நோக்கம் பேரு சுவாமிக்கு, அவ 2 வருஷமா வருவா. அதுக்கப்புறம் வாமனர் வந்து கஷ்யபரும் அதித்தின்னு சொல்லி அவரோட வயசு வாமனாவதார் அப்படி வருவேன். 3வது இது, இதோட உங்களுக்கு முக்தியாட்டம் இனி உங்களுக்கு ஜென்மா இல்லை, முக்தி ஆயிடும். இதுல நீங்கள் என்ன இத்தனை ஜென்மாவில் நீங்கள் என்ன குழந்தையாதான் பார்த்துங்க, உங்க குழந்தையாதான் பார்க்க உங்களுக்கு விடலை. இந்த ஜென்மா மாற்றி பாருங்க, 2வா பார்த்துக்கோங்க, என்ன சுவாமியாவும் பாருங்க என்ன குழந்தையாவும் பார்த்துட்டு அப்படி ஸ்நேகம் வச்சு நீங்க முக்தியாக விடலாம் சொல்லி சுவாமி சொல்லி கொடுக்குற. அப்புறம் சொல்றாரு வசுதேவர்கிட்ட, என்னை கொண்டு அங்கே கோகுலத்துல விட்டு விட்டு அங்கே ஒரு பொங்கல் போடுறது, அதை கொண்டு வந்து நீங்க இங்க எடுத்துட்டு வாங்க. இவெல்லாம் திருப்பி கொஸ்டினே கிடையாது, சுவாமிகிட்ட ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டான். அவர் என்ன சொன்னாரோ அப்படி, கையில விலங்கிருக்கு காலில விலங்கிருக்கு ஒன்றும் நீங்கிட்டு இல்லையே, அதை எப்படி தூக்கின்னு போகிறது, வாசக்கதை சாத்தி இருக்கு, ஒரு கொஸ்டினும் கிடையாது. அப்போ அவர் தூக்கினோடனே எல்லாம் விட்டு விட்டான். போய் கேட்டு திறந்து விட்டா இவெல்லாம் தூங்கி இருக்காங்களாம் காவலாளிலாம். சுவாமி அழகா எடுத்துன்னு வெளியில வந்து நல்ல மழை இறந்து அப்படி பிறந்து பெருசா ஒடிஞ்சிருக்காம உடனே. அப்போ என்ன பண்றது தெரியும், அப்போ ஒரு கவலைப்படலையா, அப்படி உள்ள போயிட்டே இருக்காரு யமுனைய முங்கி போற. அப்போ யமுனை ஏன் எப்படி பண்றதுன்னா, யமுனைக்கு காலை தொடரணும், சுவாமியோட காலை தொடரணுங்கிறது வேண்டி யமுனை எங்க மூக்கு வரைக்கும் வந்தாச்சு இவரோட இவரோட இந்த காலை தொடரத்துக்கு வேண்டியா யமுனை அப்படி பண்றான். கால் பண்ணா வழி விட்டுருவோம், ஆதிசேஷன் மழை பெய்யந்த ஆதிசேஷன் ராத்திரி நடுராத்திரியாக சுவாமி பொறுக்கிறார். ராத்திரி 12 மணி, ராமர் உச்சைக்கு 12 மணி, இவர் ராத்திரி 12 மணி. அப்படி வந்து பிறந்துட்டு அவர் எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நல்லவாரோட மனசு எப்படி இருக்குமோ அப்படியாம இருந்தது அந்த சூழ்நிலை. அவ்வளோ இருந்துதான், அவ்வளோ ரொம்ப தனுப்பா சுகமான தனுப்பா, அதெல்லாம் அழகா இருந்தது. வரலாம் சொல்றா அப்படி. அப்போ இவரை கொண்டு அங்க விடுற ஆதிசேஷன் கொடை பிடிச்சிட்டு லைட்டம் வெளிச்சமான நல்ல இருட்டு, வெளிச்சம் விட்டு ஆதிசேஷனோடாக்கம் குட்டின்னு போ அவர் கொண்டு விடுற. அங்க யசோதைக்கு என்ன குழந்தை பிறந்ததுன்னு கூட எவ்வளவு தெரியாது, குழந்தை பிறந்ததா என்ன பிறந்தது தெரியாது. அங்க எல்லாம் கதவுல திறந்தே இருக்கு. இப்ப இவர் நேர யசோதைக்கு போயிட்டு இந்த குழந்தைய கூட்டு விடுறார். இந்த குழந்தைய விட அந்த குழந்தைய எடுத்துக்கிறார். அந்த குழந்தைய திருப்பி இதே மாதிரி திருப்பி ஆதிசேஷன் அவரை திருப்பி எல்லாம் இதே மாதிரி எவ்வளோ வழி விடும், இங்க வந்து இப்ப எல்லாம் கதவுலாம் சாட்டிட்டு விடும். கதவு சாட்டிட்டு மாய வந்தாச்சு. முதல்ல சுவாமி வந்த அப்ப எல்லாம் விட்டு விடுது. இப்ப மாரியாக்க வந்திருக்கா அப்ப எல்லாம் திருப்பி வந்து விடும். എന്നിട്ട് ഇവിടെ ഉള്ള இருக்கிறது இல்லாததும் கன்ஃபியூஷன். ஒரு சாதனம் இருக்குதாரு இல்லை, அது நம்ம இருக்கிறா போல தோணும், ஒன்னும் இல்லை அது இருக்கிறா போல தோணும். ஆப்போசிட்டா சொன்னது மாயோட இல்லூஷன். மாயோனா தெரியாது, இல்லூஷன். மாயோனா இல்லூஷன். எட்டாമത്തെ குழந்தை பிறந்தாச்சு எல்லாம் ஓடி போய் சொல்லுவான். எட்டாമത്തെ குழந்தை ஷன்னா நீ நினைச்சா மாதிரி உள்ள குழந்தையெல்லாம் இது பொண்ணு குழந்தையா இருக்கும். அப்பயே அவனுக்கு ஆளாயிடும், பொண்ணு குழந்தையா அப்படி இருந்தாலும் வருவேன் வந்து இவள் அவளோட குழந்தையெல்லாம் பிடிச்சுட்டான். பிடிச்சிட்டே ஏன்னா அதே வாக்கு பிடிச்சிட்டாரு வசுதேவர். சின்ன குழந்தை என்னோட குழந்தை அல்ல, என் வயசுல பிறக்கலை. இந்த குழந்தை யாரோ யசோதை
യശോദയോടൊന്നല്ല யாரோட தெரியாതെ അപ്പൊ ഞാൻ இந்த குழந்தைய ഞാൻ കൂടാരത്തില് കയ്യിൽ ഇരിക്കി പിടിച്ചിട്ടാ പക്ഷെ അവരുടെ വിലപ്പെട്ടു ഞാൻ കാല് പിടിച്ച് പിടുങ്ങുവൻ தேவியோட காலை பிடிப்பேனா பிடிச்சு பிடிங்குவேன் அவள்கிட்ட அப்படி பிடிங்கிறப்ப என்னோட தேவி என்ன பண்ணுவா காலையில தெரிஞ்சோ தெரியாமலே என் காலுக்கு விட்டுட்டேன் அப்போ உனக்கு போவார் மேல போயிடுவார் ஆகாசத்துல அந்த இடம்லாம் இருக்கு ஆகாசத்துக்கு போய் அந்த தேவி 8 சதுர்புஜத்தோட உள்ள அப்படியே அந்த தேவி அங்க இருக்கா அஷ்டபுஜ தேவியா அப்போ சுவாமி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நீ இது மாதிரி வந்தேன்னா உன்னை அதுல என்ன துர்கை துர்கா தேவியா எல்லாம் அப்படி 9 பேர் சொல்லி வந்து பூலோகத்திலே கோவில் கட்டி உன்னை இது பண்ணுவா சொல்லி சுவாமி சொல்றேன் சுவாமி என்ன சொல்லுமா எல்லாம் உன்னோட இது ஒன்னா பிறந்தன் வேற இடத்துல வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படி எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்போ உன்னோட நல்லது என்னாலே அவனை முடிச்சுவிட முடியும் ஆனா அவனை முடிக்கிறவன் வேற ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னா திருப்பி எனக்கு பயம் வந்துவிடும் அப்ப எல்லாரும் திருப்பி கூப்பிட்டு ஆலோசிச்சுட்டு என்ன வேணும் கேட்பேன் அப்படி வாழான்னு சொல்லுவான் நான் எல்லாம் போறேன் நான் எல்லாம் வர பலசாலின்னு நினைச்சுப்பா எல்லாரும் நான் போயிட்டேன் அவளெல்லாம் சுவாமி வதம் பண்ணிடுவேன் சுவாமி கோகுல சுகமா இருப்பேன் கிருஷ்ணன் വെണ്ണയെ തീടറാന്ന വെണ്ണയല്ല തീടറാ നമ്മളോട് ഉള്ള മനസ്സിലേക്ക് മനസ്സ് വെണ്ണ പോലെ ഇരിക്കണം എന്നാലും ഭഗവാൻ എടുത്തു പറയാം അത്രയും ശുദ്ധമായിരിക്കണം അപ്പൊ ഭഗവാൻ എടുത്തു വേണം അതിനോട് ഒരു റിപ്ലിക്കാവത് സ്വാമി വെണ്ണ കിടക്കാൻ വേണ്ടി ഇരിക്കണം മനുഷ്യ മനസ്സ് വെണ്ണ പോലെ ശുദ്ധമാ വെച്ചിട്ടാ ഭഗവാൻ ഉള്ളതല്ല അത് കാട്ടർക്ക് വേണ്ടി വെണ്ണയെ തിരിക്കുക അത് കഴിഞ്ഞ് മധുരാട് വന്ന് കംസനെ കൊണ്ടുപോകാം കംസനെ കൊന്ന അപ്പാമാവൻ ജയിലിലേക്ക് വിളിക്കും